மேலும் சொல்கிறேன், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கே போனால் மண்டபத்தில் சோறு போட்டால் தின்னுக்குவோம், ரோட்டில் அன்னதானம் போட்டால் சாப்பிட்ருவோம். நான் சொல்லிட்டேங்க. உங்கள் குரல் நல்லா இருக்குங்கிறீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்ல நல்ல ஆப்ரேஷன் காசு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 1000 சம்பந்தம் இருக்கு. என்னால ஒரு புடவை கட்டிட்டு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நிக்க முடியல. அந்த மாதிரி பாப்பா இப்போ வந்து 5 மாசத்துல இருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால கடைசியில செத்த நேரம் காணும்னா கூட இன்னைக்கு தான் கேட்டா அதிகபட்சமாக சிக்கன் ரைஸ் கேட்பா, அது வாங்கி கொடுத்தப்போ ஒரு அதிகம் 15 பாட்டி வந்திருக்காங்க காலைல, கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாங்க. ஒரு கண்ணுக்குட்டிய வாங்கி வச்சுக்கிட்டு அது பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, கண்ணுக்குட்டி வாங்கிருக்காங்க. ஆடு மாதிரி கட்டி போட்டுட்டு முன்னெல்லாம் அடிக்கடி வருவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் பக்கமா ஆச்சு. அப்புறம் நீங்கள் இட்லி மாவு அரைச்சோம், சமையல் செய்யறீங்க. குழாய் வந்து சிக்கன் எடுத்து சொன்னா, அப்புறம் சரி அதை எடுத்து வந்தேன். அது இப்போ போய் நான் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஏன் சோகமாக உட்காந்துருக்கேன்? அவங்க அப்பா கொடுமை பண்றாங்க, அவங்க பையன் பிள்ளைய பெற்றா அனுபவிச்சு தான் ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க கேள்வி அப்படிதான் சொல்லும், அவனை அப்படின்னு சொல்லும். கடைசியில செத்த நேரம் காணும்னா கூட போதும், அவ்வளவுதான். உடனே உடையந்து வாப்பா வாப்பா வந்து தேடுப்பா அவனை அப்படின்னு சொல்லுவான். ஐயோ நீதான் யாரு? அப்புறம் வந்து குழாய் வந்து பலாசோளம் கேட்டான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. அது என்ன முழு பழமாக இருந்தால் எங்கேயாவது வாங்கிட்டு வா, முழு பழமாக இருந்தால் வாங்கிட்டு வாங்கறா. நானும் போய் கேட்டேன், வேலைக்கு போன இடத்துலையும் கேட்டேன்னா அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. திரும்ப எங்கேயாவது கிடைச்சா தேடி வாங்கிட்டு வரணும். அது என்னமோ ஒரு ஆசை, முழு பழத்தையும் சாப்பிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது ஒரு கொஞ்சம் நாள் இல்லை. ஆஹா, அதனால பிளான் பண்ணி கேட்குறாங்க. என்ன பண்ணுற? இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூனை பார்த்தீங்களா? அதுக்கு நான் மருந்து சாப்பிட எடுத்து வந்த ஸ்பூன், அது நாட்டு மருந்து பிளாஸ்டிக்கு கொடுத்தாங்க. தண்ணி பிடிக்க மறந்துட்டாங்க, இது ஒரு பெரிய கொடுமை. ஏன் அதுக்கு மூஞ்சி டெரரா வச்சுக்கிட்டா? எப்படியோ சோறு ஆக்கல, சோறு ஆகுற மாதிரி குழம்புலாம் வச்சா தண்ணி அதிகமா தேவைப்படும். என்ன இடத்துல தண்ணி பஞ்சமா? கொல்லைக்கு வேற போகணுன்ட்டு இருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வா கொல்லைக்கு போகலாம், கொல்லைக்கு போகலாங்க. வெயிலும் அடிக்கல, நல்லா இருக்குன்னு நான் போனும் 2-3 நாளா மாங்காவா? சீசன் முடிஞ்சு மரமே இதாகி போய் கிடக்கு. மாங்காய் வேணுமா உனக்கு? அதுல காய்ச்சிது, அதில் காய்க்கவே இல்லை இந்த வருஷம். இருந்தது கேள்வியே, அது என்னமோ பூச்சி பூச்சா இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. கொல்லைனா கொல்லை கிடையாதுங்க, எங்களுக்கு ஒரு தோட்டம், அது சின்ன தோட்டம். தோட்டத்தில் வந்து நான் நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. அதான் காமிச்சிருக்கேன், கொய்யா மரம், தென்னை மரம், மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது. அந்த மாங்காய் மரம் மட்டும் காய்க்குது. அது நான் 8வது படிக்கும்போது அந்த மரத்தை வச்சேன். அதில் எப்பவுமே காய்க்கி, இந்த வருஷம் காய்க்கவே இல்லை. என்ன காரணம்னே தெரியல, சுற்றி பூச்சியில் அடிக்குது. அந்த பக்கம் போக முடியல என்னால், அதான் உண்மை. அந்த அளவுக்கு இன்னும் எங்கள்கிட்ட சோர்ஸ் இல்லாதனால சுற்றி வேலி விடலை. போர் அடிச்சு அங்கே தான் வீடு கட்டு போகணுன்னு ஆசை. அது எப்படியும் 5 வருஷம் ஆகலாம், அது மேலே ஆகலாம். ஏன்னா இவனே ஸ்கூல் சேர்த்து வச்சு அடுத்து 2 உட்காந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள நம்ம என்னத்தை மிச்சம் பண்ணி என்னத்தை வீடு கிட்டே அங்கே போக போகிறோங்கிறதே தெரியல. அது பெரிய டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் செடி கொடி வளர்க்குறத நான் விடல, வீட்டில் நிறைய வச்சுருக்கேன். வீடு வச்சா காட்டுக்குள்ளே வீடை கட்டலாங்க ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆயிடுச்சுங்க, இப்போ தான் இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சிக்கன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே 1 மணி நேரம் பண்ணிட்டு லேட்டா வராரு. அது ஒரு பையன் வண்டியை வாங்கிட்டு போயிட்டான், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கறி வெட்ட லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் காரணம். சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்றது, காலையிலே பழைய சோத்து போட்டு சாப்பிட்ருக்கோம். சோறு ஆகும் நைட்டு தக்காளி சாதம் வச்சிருந்தா நைட்டே சாப்பிட்டான். ஏங்க மார்னிங் ரொட்டீனுங்க. யார் சிவா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். அவர் சாரி ஃபோல்டிங் பண்ணுறாராம் பேகை மாட்டிக்கிட்டு. ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமாயி போச்சு. ஆமா, ஸ்கூலுக்கு போறேன் போய் விட்டாதான் தெரியும் கதை என்ன பண்றாங்க. ரொம்ப ஆர்வக்காரன், அழுவாரு. இப்பவே எடுத்து பேக மாட்டி விடுமா, என் பேக்ல வாட்டர் கேன் வைமா, தண்ணி வைமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே கிடக்குறான். இன்னும் ஒரு 3 நாள் பல்ல கடிச்சுக்க சிவா, அதுக்கப்புறம் பாப்போம். செஞ்சதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு காட்டுறாங்களாம். அதான் இட்லி சிக்கன் குழம்பு. அது என்னமோ இன்னைக்கு அதிசயமா மேடம் கேட்டுறாங்க. ஆமாம், இன்றைக்கி தான் கேட்டா. அதிகபட்சமாக சிக்கன் ரைஸ் கேட்பா, அது வாங்கி கொடுத்தப்போ ஒரு அதிகம் 15 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் சிக்கன் கேட்டான். ஃபைனலாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அடுப்பாங்கிற மேலே செல்லை கொண்டு வச்சாச்சு. கையை வலிக்காது, எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். அவளை நம்ம வீட்டில் டே ரொட்டீன்லாம் முடிஞ்சு. டே ரொட்டீன் இல்லாத ஏதோ வீடியோ எடுத்தோம். நாங்கள் பிளான் போட்டது வேறு. சரி அப்படியே மூவ் பண்ணி கொல்லைக்கு போய் அப்படியே அங்கே வீடியோ போடலான்னு நான் யோசிச்சேன்னா, இதான் இன்றைக்கி வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டா.
பாட்டி வந்தாங்களா, அதுவும் இல்லாம அது சுடுகாட்டு பாதை மணி 1 போகக்கூடாது. பாப்பா அப்ப வந்து 5 மாசத்துல இருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால சுத்தமா வெளில போகவே கூடாது, அந்த சைடு போக கூடாது. அதனால போலங்க. ஏன்னா எங்க ஏரியால இது வந்து சுடுகாட்டு பாதை, அதனால அதிகமா சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நாங்க போல. போனா நேரமா போனோம், இல்லைன்னா சாயங்கால டைம்ல தான் போகணும். மதியான டைம்ல போகக்கூடாது. அது இல்லாம அங்க போய் மட்டும் என்ன வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு வச்சுட்டு ரீல்ஸ் பண்றதுக்காக ரீல்ஸ் பண்றோம். அதிகமா போக மாட்டோம். அது ஏன்னு கேட்டா ரீல்ஸை பொறுத்தவரை டக்குன்னு வராது. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து நாளாகும் போது தான் ரீச் ஆகும். நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்டார்டிங் வந்து ரீல்ஸ் பண்ணு, நான் இல்லாம தனியா பண்ணாலும் பண்ணேன். இஞ்சி முளையாக்க எடுத்து கிளம்பிட்டாங்க. இஞ்சி ஒண்ணு முளைச்சிருக்கு, அது ஆவி வைக்கலன்னா எடுத்து உடைக்காத கொண்டு வந்து போயிடும். சிவா அங்க எடுத்துருவோம். சிவா அவன் தூக்கிட்டு போயிட்டு அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்கேனுக்கு போனோம். அடுத்தது என்னைக்கு சொல்லியிருக்காங்க? 10ஆம் தேதி ஸ்கேனுக்கு போகணுமாங்க. 10ஆம் தேதி உள்ள கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ணிட்டு ஸ்கேனுக்கு போகணும். அதெல்லாம் அதாவது ரீல்ஸ் எப்படி சொல்றது, அந்த ரீல்ஸ் பண்ணுங்கிற எண்ணமே அதனாலே இவளுக்கு வரமாட்டேது. அதே ப்ரெஷர்ல இருக்கா. எப்போ குழந்தை பார்க்க போடுறோம் தெரியல, எப்போ ஃப்ரீயாக போடுறோம் தெரியல. ரீல்ஸ் பண்றது அதுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. 1000 சம்மந்தம் இருக்கு. என்னால ஒரு புடவை கட்டிட்டு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டாலே வயிறு ஊதி போயிட்ட மாதிரி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அது இல்லாம அலைச்சல் ஓவருங்க. குளுக்கோஸ் குடிக்கணும், போன டைம்லாம் குளுக்கோஸ் குடிக்கலாம்னு திட்டாங்க. ஆனா பாருங்களேன், ஸ்டார்டிங்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல இப்போ வீடியோ போட்டுருப்பேன் இடையில பாருங்க, 1 வருஷம் முன்னாடி. அப்ப எவ்வளவு கருகருன்னு இருந்திருக்கா, எப்படி கலரா இருக்கா பாருங்க. கலர்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து பிரெக்னன்ட் டைம்ல நார்மலாவேங்கறியா? இப்ப தெரியாது உனக்கு, குழந்தை பிறந்ததுக்கு இருந்தாலும் வித்தியாசம் தெரியும். ஸ்டார்டிங்ல வீடியோஸ் போய் பாருங்க, அதுல வித்தியாசம் தெரியும். அது இல்லாம என்னமோ சொல்ல வந்தேன். 9 மாசம் ஆகும் போதெல்லாம் என் மூஞ்சி உப்பிருக்கும். சிவாவோட டெலிவரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் அந்த போட்டோவெல்லாம் இன்னமும் எடுத்து பார்ப்போம், அப்படியே உப்பி போயிருக்கும். நார்மலா தான் பேசுறேன். இது ஆனா சில பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, இப்ப வாய்ஸ் அப் அப்படி வருது இல்ல, அதை வந்து ஓவர் ஆக்ட் பண்றன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் தெரியல. நீங்க என்னங்கிற கமெண்ட்ல அப்படி தட்டி விட்டு போயிடு. இப்ப நம்ம அழகா இருக்கிறவங்களுக்கு குரல் நல்லா இருக்காது, குரல் நல்லா இருக்கிறவங்களுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. உங்க குரல் நல்லா இருக்குங்கிறீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்குங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. பொண்ணு பேச அழகா, அவங்க ஸ்லாங் ரொம்ப மோசமா கொஞ்சம். ஆனா டீசெண்டா நாங்க பேசுறது வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி இங்க ஏரியால நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன்னா அவங்க ஸ்லாங் கூட ஒத்து போலையா, இவ்வளவு வித்தியாசமா ஏனுங்க வாங்க போங்க ஆரம்பத்து பேசி இந்த ஈரோடு பாஷை. ஏன்னா அந்த சைடே கடந்தாளா. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலுக்கு இப்பதான் வந்திருக்கிறா. அப்புறம் நிறைய ஒரு பிளான் போட்டிருக்கேங்க. கொஞ்ச நாள்ல குழாய்க்கு இந்த டெலிவரி ஒண்ணு 2 மாசம் எனக்கு கேப் கிடைக்கும். பேபி ஷவர் பண்ண போறீங்க அப்படின்னா என்னது பண்ணலான்னு நானும் சொல்லிட்டு தாங்க இருந்தேன். வளைகாப்பு பண்ணலாம் தான் இருக்கேன். அப்போ சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. ஆமா, என்னோட சூழ்நிலை எப்படி, ஏன்னா பாத்தீங்கன்னா சிவா ஸ்கூல் சேர்த்துட்டேன், நிறைய கடன் இருக்கு. கடன், 2வது வண்டி ரிப்பேர், அதுக்கு செலவு பண்ணு, என்ன சமாளிக்க போறேன்னு தெரியல. வாட்டர் லைன் எழுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒருவேளை நான் அதையும் மீறி கொஞ்சம் சேஃப் ஆயிட்டேன்னா கண்டிப்பா பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் அந்த டெலிவரி டைம்ல 2 மாதம் சிவா ஸ்கூல் போக மாட்டேன். அந்த உங்க பர்மிஷன் கேட்டு தான் கொண்டு ஊர்ல விளாண்டு இருக்காங்க எல்லாரையும். அந்த கேப்ல நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போய்கிட்டு வெளியில ஊட்டி, ஒகேனக்கல், திருச்சி இந்த மாதிரி எங்கேயா போயிட்டு வெளியில விளாக்ஸ் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு. எல்லாம் எங்கேயா போனா மண்டபத்துல சோறு போட்டா தின்னுக்குவோம், ரோட்ல அன்னதானம் போட்டா சாப்பிட்டுருவான். நான் சொல்லிட்டேங்க, நாங்க போயிட்டு 2 மாசத்துல வருவோம். அதுக்குள்ள நீ வெளியூர் போய் பைப் லைன் எடுத்து வச்சிருக்கணும். இந்த ஊர் சுத்தறது அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் ஊர்லாம் சுத்த மாட்டாரு. ஏன்னா இவ கடைசி வரையும் நான் இப்படியேதான் எனக்குமே மனசு வராது வெட்டிய செலவு பண்றது. செலவு யாரு பண்ண போறா? பிளாக் போட போறாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா என்னன்னு பாக்கலாம்ன்றதுக்காக போறாங்க. அதுவும் இல்லாம சிவா ஸ்கூல்ல போய் அது எதுன்னு கேட்டேன், அடிப்பீங்களா, எது போன் எல்லாம் பண்ணி கேட்கலாமா, அவன் கிளாஸ் ரூம் பாக்கலாமா, கிளாஸ் டீச்சரை பாக்கலாமா, அவங்க டீச்சர்லாம் இன்னும் வரல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அடிக்க மாட்டோம்னு இன்னும் விட்டா என்ன பண்ணுவோம்னா, டீச்சரோட குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க, என்னென்ன பண்றீங்க, என்ன வேலைக்கு போறீங்க, படிச்சிருக்கீங்கன்னு அவங்கள கேப்பா இருக்கு. அந்த அளவுக்கு பாசம். அடிப்பீங்களாங்கிறா, கூட வந்து உட்காந்துக்கலாமான்றா, ஏன் போய் படுத்துக்க அங்கே. அதான் நான் என்ன சொல்றேன், ஆயா வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்கிறதுக்கு எல்லா குழந்தையும் பாத்துக்க நம்ம பையன் சேர்த்து உட்கார அவங்க கூட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே விட்டுட்டு எப்படி இருக்கு, விளையாட்டு ஜாமான் தருவீங்களான்னு கேட்டேன். தருவோம், எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் உண்டு. அடிக்க மாட்டேன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. முக்கியமான விஷயங்க, நான் எல்லா வீடியோலும் சொல்றேன், சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட் தான்.
விருப்பப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நம்ம vlog முடிச்சு இது என்ன vlog அப்படின்னு கேட்காதீங்க. எங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி போடுறோங்க. சக்திக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எங்களால முடியும். முன்னெல்லாம் நாங்க அங்கேயும் இங்கேயும் போவோம், குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போவோம், பிரெக்னெண்டா இருக்கறதால முடியும். பெரண்டை, அப்புறம் ஆவாரம் பூ பண்ணோம். அதுன்னு என்னென்னமோ எடுத்தோம். இந்த டைம்ல அங்கெல்லாம் போகவே கூடாது. அதெல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா. இந்த டைம்ல போறதுக்கு ரொம்ப ரிஸ்க். அதனால இந்த டைம்ல போக மாட்டோம். கண்டிப்பா டெலிவரி திரும்ப அங்கே எல்லாம் முடியாது. டெலிவரி முடிஞ்சு வாழ்க்கை மாற வாய்ப்பு இருக்கு. மாறிச்சுன்னா கண்டிப்பா பழையபடி நாங்களும் இருப்போம். இந்த vlog அவ்வளவுதாங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய். நானே